1992 ஜனவரி 22ஆம் தேதி இன்னைக்கு ஒரிசா அன்னைக்கு ஒடியா அந்த மாநிலத்தில் நடந்த கிரஹாம் அப்படிங்கிற ஒரு மருத்துவர் மற்றும் அவருடைய 2 மகன்களுடைய படுகொலை இந்தியாவில் மிகவும் பின்தங்கிய மாநிலமாக இருக்கிற அன்னைக்கு ஒடிசா இன்னைக்கு ஒரிசா அந்த மாநிலத்தை அவர் தேர்ந்தெடுக்கிறாரு. 2 மொழியையும் நல்லா பேச எழுத கற்றுக்கொள்கிறார். இப்படியே போயிட்டு இருக்கக்குள்ள அவர் எந்த தொழுநோயாளிகள் நடத்திய விதத்தை பற்றி பார்க்கணுன்னா க்ளவுஸ் கூட இல்லாமல் தானாகவே கையாலே மருந்து போட்டிருக்காரு. கடுமையான குளிர் இருந்திருக்கு. இவங்க வச்சுருக்க ஜீப்பு ஹெட்லைட்டும் பத்தலை. அதனால சரி ஓகே இங்கே தங்கிட்டு நம்ம மார்னிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களை படுக்க வச்சுட்டு தூங்க வச்சுட்டு இவரும் தூங்குறாரு. அப்போ தான் இந்த தாராசிங் அப்படின்ற அந்த கொடூரன் தலைமையிலான ஒரு கும்பல் உள்ளே போடுறாங்க. ஜீப்பில் தூங்கிட்டு இருந்தவங்க மேலே கதவுல லாக் பண்ணி பெட்ரோலை தூக்கி கொளுத்தி உள்ளே போட்டுடுறாங்க. மனித உருவியில் இருக்கும் காட்டு மிராண்டிகளுக்கு சொல்ல விரும்புவது மதத்தின் பெயராலோ ஜாதியின் பெயராலோ வச்சு கொளுத்தி விடுறது, வீட்டோட வச்சு எரிச்சு விடுறது, இதெல்லாம் கொடூரமான ஒரு மனநிலை. முடிந்தால் நீ அந்த சொசைட்டிக்கு என்னென்னு சர்வீஸ் பண்ணு, அப்படி இல்லைன்னா ஒதுங்கி நில்லு. அனைவருக்கும் வணக்கம். 1992 ஜனவரி 22ஆம் தேதி இன்னைக்கு ஒரிசா அன்னைக்கு ஒடியா அந்த மாநிலத்தில் நடந்த கிரஹாம் அப்படிங்கிற ஒரு மருத்துவர் மற்றும் அவருடைய 2 மகன்களுடைய படுகொலையை பற்றி தான் நான் பேசணும்னு நினச்சி வந்தேன். அப்படி ஒரு துயர சம்பவம் நம்ம நாட்டில் நடந்திருக்கக்கூடாது. கிரஹாம் பிறப்பால் ஆஸ்திரேலியாவில் பிறந்தவர். 1941ஆவது வருஷம் பிறக்கிறார் ஆஸ்திரேலியாவில். சின்ன வயசுலேருந்து அவர் மதத்து மீது ஒரு கிறிஸ்டியானிட்டி மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டவர். அப்போ இந்த உலகத்தில் பார்க்குறாரு தொழுநோய் என்பது அப்போ மிக கொடுமையான நோயாக இருந்தது. நீங்களே பார்த்துருப்பீங்க. மதர் அன்னை தெரேசாவெல்லாம் நம்ம நாட்டில் தொழுநோயாளிகளுக்கு அவங்க கையாலே மருந்து போட்டாங்க. அன்றைக்கி தொழுநோய்னா தொட்டிக்குன்னு எல்லாம் ஒட்டி இருந்த காலத்தில் இவர் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு வர்றாரு. இந்தியாவில் மிகவும் பின்தங்கிய மாநிலமாக இருக்கிற அன்னைக்கு ஒடிசா இன்னைக்கு ஒரிசா அந்த மாநிலத்தை அவர் தேர்ந்தெடுக்கிறாரு. தன்னோட 24ஆவது வயதில் ஒடிசா வர்றாரு. பழங்குடி மக்கள் அதிகம் உள்ள மயூர்பஞ்ச் அப்படிங்கிற மாவட்டத்துக்கு அவர் அங்கே பங்கேற்கிறாரு. அங்கே பாரிப்பாடா நகரில் எவாலிஞ்சிக்கல் அப்படின்ற ஒரு தொழுநோய் ஆசிரமத்தையும் நடத்துகிறாரு. மொழி புலமை வேணும், மக்கள்கிட்ட பேசுகிறதுக்கு மொழி புலமை ரொம்ப தேவைன்னு சொல்லி ஒடியாவும் சாந்தாலி 2 மொழியையும் நல்லா பேச எழுத கற்றுக்கொள்கிறார். இப்படியே போயிட்டுருக்கக்குள்ள அவர் எந்த தொழுநோயாளிகள் நடத்திய விதத்தை பற்றி பார்க்கணுன்னா க்ளவுஸ் கூட இல்லாமல் தானாகவே கையாலே மருந்து போட்டிருக்காரு. ஏன்னா இது தொற்றிக்காது. அப்போ தொழுநோய் தொற்றிக்குன்னு சொன்னாங்க. தொழுநோய் தொற்றிக்காது, தொற்றிக்கொள்ளும் தன்மை வாய்ந்ததில்லை. அப்போ தன் கையாலே அவர் மருந்தெல்லாம் போடுறாரு. அதாவது வேதகாமத்தின் புதிய ஏற்பாட்டை அவர் ஹெச்ஓ அப்படி மொழியில் மொழிபெயர்த்தார். அங்கே ஒரு திருமணம் பண்ணிக்கிறாரு. ஒரு மனைவி பேர் கிளாடிஸ், அதாவது மனைவி ஏற்றுக்கிறாங்க. எஸ்தருங்கிற ஒரு மகளே, பிலிப் அப்படி 10 வயசு பையன், திமோதி 6 வயசு மகன். இந்த 2 பேருக்கு தான் நம்ம ரொம்ப இந்த இந்த சோகத்தோட உச்சம் என்னென்னா, எவர் இயர் கிளாஞ்சர் டிஸ்ட்ரிக்டில் அவர் போயிட்டு ஜங்கில் மேலாவில் போய் அவர் கலந்துக்கிறது ஒரு வழக்கம் ஒவ்வொரு வருஷமும். அப்படி கலந்துட்டு வரக்குள்ளே தான் இந்த இன்சிடென்ட் நடக்குது. அதாவது தங்கிட்டு அங்கேருந்து அந்த மத கூட்டத்தை முடிச்சுட்டு வெளில வரக்குள்ள கடுமையான குளிர் இருந்திருக்கு. இவங்க வச்சுருக்க ஜீப்பு ஹெட்லைட்டும் பத்தலை. அதனால சரி ஓகே இங்கே தங்கிட்டு நம்ம மார்னிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களை படுக்க வச்சுட்டு தூங்க வச்சுட்டு இவரும் தூங்குறாரு. அப்போ தான் இந்த தாராசிங் அப்படின்ற அந்த கொடூரன் தலைமையிலான ஒரு கும்பல் உள்ளே போடுறாங்க. உள்ளே பூந்து ஜீப்பில் தூங்கிட்டு இருந்தவங்க மேலே கதவுல லாக் பண்ணி பெட்ரோலை தூக்கி கொளுத்தி உள்ளே போட்டுடுறாங்க. லேசாக வெண்டிலேட்டருக்கு திறந்து வச்சுருந்தாங்க இல்லையா கிளாஸை, அதில் தூக்கி அவங்க அந்த பெட்ரோலை தூக்கி உள்ளே போட்டுடுறாங்க. அந்த குழந்தைங்களை தூக்கி ஒரு வெளியில் போட்டு காப்பாற்ற முயற்சி பண்ணுறாரு யார், கிரஹாம். ஆனால் அப்போ கூட அந்த குழந்தைகளை வெளில வெட்டி அப்படியே உள்ளே போட்டு இவனுக்கு கொளுத்தி விட்டுறானுங்க. ஒட்டு மொத்தமாக அந்த ஜீப்போடு எரிஞ்சு சமாதி ஆகிடுறாங்க, செத்து போயிடுறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இது கோர்ட்டில் எப்படி போச்சு, இது சிபிஐயில் எப்படி இந்த வழக்கை ஹேண்டில் பண்ணாங்கன்னு பார்ப்போம். சிபிஐயில் கீழமை நீதிமன்றங்கள் தாராசிங் உள்ளிட்ட எல்லாரும் குற்றவாளிகள்னு சொல்லி தாராசிங்க்கு மரண தண்டனை விதிக்கிறது. 2003ஆம் ஆண்டு தாராசிங்க்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. அதற்கு மேல் ஒரிசா ஹைகோர்ட்டில் போய் அது ஆயுள் தண்டனையாக குறிக்கப்படுகிறது. சுப்ரீம் கோர்ட்டிலும் இது ஆயுள் தண்டனையாகவே குறைக்கப்பட்டு ஆயுள் தண்டனை மட்டுமே வழங்கப்படுகிறது.
இதில் வந்து இதில் கிளாடிஸ் யார், கிரஹாமோட மனைவி கிளாடிஸ்ட்டு போயிட்டு இந்த குற்றவாளிகளை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்கள் கணவரையும் 2 குழந்தைகளையும் எரிச்சு கொண்டு இருக்காங்க, எந்த ரீசனும் இல்லை, தொழுநோய்க்கு வைத்தியம் பண்ணது ப்ளஸ் அவங்க மதர் ரிலீஜனை பற்றி பேச, நீ தான் செய்யன்ற அந்த வேலையை செய்கிறவனை வச்சு கொளுத்தி விடுறதுங்கிறது என்ன முதல்ல நியாயம்? அப்படி கேட்டப்ப அந்த அந்த கிளாடிஸ் சொன்ன வார்த்தை இன்றும் மனதை வந்து நொறுங்க வைக்கிறது. அந்த வார்த்தை, நான் அவர்களை மன்னித்து விட்டேன், அவர்கள் அறியாமல் செய்து விட்டார்கள், அவர்கள் நலனும் சேர்த்து நான் அவங்களுக்கும் ஜெபம் செய்கிறேன்னு அவங்க சொன்னாங்க. இன்னொரு இதில் பெரிய கொடுமை என்னென்னா, அந்த மயூர்பஞ்சோட கலெக்டரோட பேட்டி கூட ஒன்று இருக்குது, விஷுவல் பாருங்கள். அந்த மயூர்பஞ்சோட கலெக்டர் தமிழ் பேசுகிறாரு, அவர் அப்போ அங்கே கலெக்டராக இருந்திருக்காரு. அவர் அதாவது எவரி இயர் வந்து பிறந்த நாளுக்கு முன்னாடி வந்து யாரையாவது ஒரு பெரிய மனுஷங்களோட போய் 2 hours 3 hours வந்து இவர் தங்குறது வழக்கம். யார், கிரஹாம் வந்து. அப்படி இருக்கிற கிரஹாமும் தன்னோட 2 குழந்தைங்களையும் அழைச்சிக்கிட்டு அந்த கலெக்டர் வீட்டுக்கு போயிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3.5 மணி நேரங்கள் பக்கம் அந்த கலெக்டர் வீட்டில் அவங்க இருந்திருக்காங்க. அதில் அந்த கலெக்டர் சொல்லக்குள்ள நமக்கே நெஞ்சு அடைச்சி போகுது. காலிஃப்ளவர் பகோடா செஞ்சுருக்காங்க அந்த வீட்டில். காலிஃப்ளவர் பகோடா செய்ய உள்ள அந்த குழந்தை வந்து, பெரிய குழந்தை சின்ன குழந்தை 2ம் செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. இன்னும் கொஞ்சம் வேணும் ஆண்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த குழந்தை. காலிஃப்ளவர் பகோடா அது கூட சிரிச்சிருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அந்த காலிஃப்ளவர் பகோடா கேட்டு குழந்தை, எந்த குழந்தை போய் அவர் கலெக்டருக்கு வந்து ஒரு 3:30 மணிக்கு போல் ஃபோன் வந்திருக்கு. யார், கிளாடிஸ் ஃபோன் அடிச்சிருக்காங்க. நான் கேட்டதெல்லாம் நான் சில விஷயம் கேள்விப்படுறேன், அது நிஜமா அப்படின்னு கேள்விப்பட்டக்குள்ள, இல்லை எனக்கு தெரியலையம்மா அப்படின்னு இருக்காரு. இல்லை இந்த மாதிரி சொல்கிறாங்க, ஏதோ அவருக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்கன்னு. சார் நான் இருமான்னு சொல்லிட்டு இவர் இருக்கிறதுலேருந்து அந்த இடத்துக்கு போகிறதுக்கே 5 hours ஆகிருக்கு. அங்கே போயிட்டு அந்த குழந்தையெல்லாம் வந்து, அதாவது ஆக்சுவலாக தக்காளிப்பட்டியில் தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற, அட்டாப்சி பண்ணுறதுக்கான வசதி வாய்ப்பெல்லாம் அங்கே கிடையாது. தக்காளிப்பட்டியில் வச்சு பார்க்கல, அவர் கிரகாம் பெரிய ஸ்கல்லு ஹைட்டு தெரியுது, ஆனால் அந்த குழந்தைங்க வந்து யாருன்னு தெரியல இவருக்கு. அப்போ அந்த கலெக்டர் சொல்கிறாரு, அந்த கூடுதலாக காலிஃப்ளவர் பகோடா கேட்டது இந்த குழந்தையானே தெரியாமல் நான் நின்ன அப்படி ஒரு நிலை. நானும் கலெக்டர் தானே, மனுஷன் தானே, எனக்கு நெஞ்சடைச்சி போச்சு. தக்காளி பொட்டியை வச்சு அதில் அந்த குழந்தைங்கள பேக் பண்ணி டெட் பாடியெல்லாம் அனுப்பினேன். அனுப்பிட்டு உடக்குறாய் முடிஞ்சு வந்துச்சு. அந்த அம்மாவோட பிறகு வந்து சந்தித்த உள்ள நான் ரொம்ப வருத்தப்பட்டு பேசினேன். அவங்க எனக்கு ஆறுதல் சொல்கிறாங்க, என் மனைவிக்கு ஆறுதல் சொல்கிறாங்க, நீங்கள் கலங்காதீங்க, அவங்கெல்லாம் ஒன்றும் தெரியாமல் செய்துட்டாங்க, அவங்களுக்கும் நம்ம சேர்த்து வேண்டணும், அவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேறு தாராசிங் போடுற கொடூரனும் நல்லா இருக்கணும் வேண்டணும்னு சொன்னாங்க. இதில் என்னென்னா 2005ஆம் ஆண்டு இந்தியாவின் மிக உயர்ந்த விருதான பத்மஸ்ரீ விருது கிளாடிஸுக்கு வழங்கப்பட்டது. கிளாடிஸ் அவர்கள் கணவரை கொலை செய்து விட்டார்கள், இந்த நாட்டை விட்டு ஓட வேண்டும் என்ற எண்ணம் இல்லை, அவர்கள் இங்கே தான் இருந்து தொடர்ந்து தொழுநோயாளிகளுக்கு வைத்தியம் பண்ணார்கள் என்று தான் சொல்கிறேன். மனித உருவியில் இருக்கும் காட்டு மிராண்டிகளுக்கு சொல்ல வரும்போது, மதத்தின் பெயராலோ ஜாதியின் பெயராலோ வச்சு கொளுத்து விடுறது, வீட்டோட வச்சு எரிச்சு விடுறது, இதெல்லாம் கொடூரமான ஒரு மனநிலை. முடிந்தால் நீ அந்த சொசைட்டிக்கு என்னென்னு சர்வீஸ் பண்ணு, அப்படி இல்லைன்னா ஒதுங்கி நில்லு, செய்கிறவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணாத. அந்த பச்சை குழந்தைகள் என்ன செய்தது, மொத்தத்தில் யார் தான் இங்கே என்ன செய்தா, இது மீண்டும் ஒரு கீழவேண்மணி சம்பவத்தையும் எனக்கு நினைவு கூறுது. அதாவது இது போன்ற மனித உருவியல் நிறைய கடவுள்கள் இருக்கிறாங்க. இப்போ மதர் அன்னை தெரேசா வந்து அவங்கள பற்றி நான் இந்த இடத்துல சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறேன். கல்கத்தாவில் வந்து இந்த அனாதை குழந்தைகளுக்கும் தொழுநோய் குழந்தைகளுக்கும் பிச்சை கேட்கிறார்கள். அப்போது காரி ஒரு கடைக்காரர் கன்னத்தில் உமிழ்ந்து விடுகிறார். உமிழ உள்ள தொடச்சிக்கிட்டு, நம்மளாக இருந்தால் எவ்வளோ கோபம் வந்து தொடச்சிக்கிட்டு, எனக்கு இதை தந்து விட்டீர்கள், அங்கே என் குழந்தைகள் பட்டினியாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஏதாவது கொடுங்கள் என்று கையேந்தியவர் மதர் தெரேசா. பாலம் கல்யாண சுந்தரம் ஐயாலாம் தன்னிடம் இருந்த ஒட்டுமொத்த அமெரிக்காவில் கொடுத்த இந்திய மதிப்பில் 34 கோடி ரூபாய் பணத்தையும் ஏழை குழந்தைகள் கல்விக்கு கொடுத்தவர் பாலம் ஐயா கல்யாண சுந்தரம். ஸோ இதுமாதிரி மனித உருவில் நிறைய கடவுள் இருக்கிறாங்க, கடவுள்லாம் இல்லைன்னு சொல்லாதீங்க. அன்பே சிவம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.